கோமாளி வந்தேனைய சேவை செய்ய அகலிய கோமாளி வந்தேனங்க குளிக்க வைக்க கிரையத்து காப்பியாக வந்தேனங்க கிரிக்க வைக்க புரிய வைக்க கிரையத்து காப்பிய வந்தேனைய அந்த மாறி பாண்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க அந்த மாறி பாண்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க அந்த மாறி பாண்டு பாடி அழகான கோமாளி வந்தேனங்க அந்த மாறி பாண்டு பாடி அழகான கோமாளி வந்தேனைய அன்னைக்கு சேவத்தைக்கு அழகிய கோமாளி வந்தேனங்க அன்னைக்கு சேவத்தைக்கு அழகிய கோமாளி வந்தேனைய நோட்டார விட்டரங்கி வந்தேனங்க நோட்டார விட்டரங்கி வந்தேனைய நோட்டார விட்டரங்கி வந்தேனங்க நோட்டார விட்டரங்கி வந்தேனைய கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 நீ ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி ஏமாளி ஏமாளி ஒரு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 நீ ஒரு ஏமாளி ஏமாளி எடுத்தவரை வணக்கம் எனக்கு பேர் வந்து வந்தவரை வணக்கம் எடுத்தவரை வணக்கம் பேர் வந்து வந்தவரை வணக்கம் வணக்கம் உள்ளூர பங்களுக்கு வணக்கம் வெற்றிகள் எடுத்தவரை வணக்கம் பேர் வந்து வந்தவரை வணக்கம் தாய்மார்க்கு வணக்கம் பல நாள் வாழ வைத்த சண்டைமார்க்கு வணக்கம் தாய்மார்க்கு வணக்கம் பல நாள் வாழ வைத்த சண்டைமார்க்கு வணக்கம் சகோதர சகோதர வணக்கம் அனைத்து வந்தவருக்கு வணக்கம் வணக்கம் அன்னைக்கு அழகிய கோமாளி அப்படித்தான் வணக்கம் வந்தனம் நமஸ்தே பெரும்பார்ந்த பெரியவர்களே பெருமைப்பிற்கும் அறியக்கூடிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா கம்பியார்களே மற்றும் இந்த நாடகத்தில் காண வந்திருக்கும் வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களே எதிர்கால இளைஞர்களே எழுச்சிமுக தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருமக்களே அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் நமக்கும் திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே யாரப்பா சொல்ற இருக்கு அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சியை தோண்டலாம்னு சரி தம்பி ஊருக்கு போற மற்றும் காஜாவாருக்கு ஒண்டி கட்டையே துண்டி கட்டையே மற்றும் இங்க வருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்களே ஊர் பெரியோர்களே தாய்மார்களே தந்தைமார்களே இளைஞர்களே இளைஞர்களே மாணவர்களே மாணவிகளே குழந்தைகளே குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிலிருந்து நாடகத்தினை காண வந்திருக்கும் வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களே அத்தனை அன்புள்ளவர்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் மனம் குளிர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நிகழ்ச்சி இதோ ஆரம்பம் 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 ஏன் ஆரம்பம் சொல்ற தெரியுமா ஏன் சொல்றீங்க நாடகம் நம்ம சொல்லிக்கிட்டோம் அவளுக்கு கேட்டு கேட்டு அறுத்து போயிடும் சரி ஆரம்பம் சொன்னாத்தே ஏதோ வித்தியாசமா செய்ய போறேன் அப்படின்னு சொன்ன காத்து ஆரம்பம் ஆரம்பம் சொன்னேன் சரி நாடகம் ஆரம்பிச்சாச்சு பப்புன்னு வந்தாச்சு சரி சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க மத்தவங்க சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும்னு வந்திருப்பாங்க அது என்ன கெடுக்கிறதுக்கு யாரா போன வருஷம் உட்கார வழி சொல்லியிருப்பேன் சரி இந்த வருஷம் அவனை கொல்லாம மாட்டேன் அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க சரி சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க ஊதா சுடியார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல நில்லு சரி 12 மணியை போல நான் கல்ல விட்டு எருவி எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டுருப்பாங்க சரி சில கம்பெனி ஊருக்கு ஊரு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு அடி வாங்கினா அவனுக்கு அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும் ஏடா நம்பி சொல்றேன் சில கம்பெனி வந்திருக்கும் சரி சில கம்பெனி கடன்காரனுக்கு பயந்துகிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாடகத்தை பார்க்க போயிட்டோம்னா அவன் வீட்டை வந்து பார்த்துட்டு அவன் பாட்டுல போயிருவேன் அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க சரி ஆனா இன்னைக்கு எதுக்கு நாடகம் பார்க்க வந்திருக்காங்க இன்னைக்கு எதுக்கு பார்க்க வந்திருக்காங்க இன்னைக்கு ஏன் வந்திருக்கா தெரியுமா ஏன் வந்திருக்காங்க அன்பு மைத்துனர் ஜெயமாதன் ஒரு சிறந்த நாடகம் சரி அவர் இன்னைக்கு ராஜபாட்டா நடிக்க காத்திருக்கார் இன்னைக்கு அவருடைய அரங்கேற்ற நாடகம் முதல்ல கண்டிப்பா வாய்ப்பை ஏற்படுத்திய இந்த கிராமத்தாருக்கு ரொம்ப பெருமையை சொல்லணும் கண்டிப்பா முதல்ல அன்பு மாப்பிள்ளை எங்க அரங்கேற்றம் பண்ண வச்சிருக்கீங்க அதே எங்களுக்கு பெருமை இந்த நாளை நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம் ஆமா முதல்ல மாப்பிள்ளை நாரதருக்கு போட்டு
பெரும்பாலும் நாடகம் போட்டு ஜெயமாதவன்னா தெரியாத ஆளே இருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப ஜெயமாதவன் ராஜபாட்டு ஆயிட்டார். நேர்ந்து ராஜபாட்டு அப்படின்னு தெரியும். வாங்க ராஜபாட்டு. ஆமா வாங்க ராஜபாட்டு. என்னதான் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் தான் உன்ன மேடையில சொல்லுவேன். மாப்பிள்ள நாரதர் ஜெயமாதவன் நீ ஆமா ஆமா 12 வருஷம் 5 வருஷம் பார்த்தா நாரதர் நடிச்சு அந்த வைராக்கியத்தினால இன்னைக்கு ராஜபாட்டுக்கு போட்டிருக்காரு போல. சரி, அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதே மாதிரி எல்லா கலைஞர்களையும் நீங்க வளர்த்த விட நினைக்கணும். நீங்க எங்களை வளர்க்கணும், நாங்கள் வளரணும். உங்களை பெருமையை 4 இடத்துல நாங்க சொல்லணும். இந்த ஊருக்கு பெருமையை நாங்க நிலைநாட்டி நிக்கணும். அதனால அருமையான ரசிகர் இருக்கீங்க. கொஞ்சம் பேர் இருந்தா தான் நமக்கு கரைச்சல் இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன் தெரியுமா? 5000 பேர் 6000 பேர் கூட்டம் இருக்கும். சரி, நாடகத்தையே பார்க்க மாட்டாங்க. ஊரு கதை உலக கதை அடியே அது யாரு கொண்டாட்டியோ யாரு வச்சிருக்காது. ஆமா ஆமா. யார கூட்டிட்டு போனாங்க இந்த கதையெல்லாம் நடக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. கொஞ்சம் பேர் இருக்காங்க இவங்கதான் முக்கியம். ஏன்னா எத்தனை இது இருக்கலாம். இது மாதிரி உள்ளவங்க பொறுமையா இருந்து நாடகத்தை ஆனா தம்பி அமைதியா பாப்பா. அண்ணன் எனக்கு 2 சந்தோஷம். என்ன தெரியுமா? என்ன சந்தோஷம்? நம்ம மக்களும் வந்திருக்காங்க. சரி, வாயில்லா பிராணி அவங்களும் வந்து நின்னு பாத்துட்டு இருக்காங்களா இல்லையா? ஆமாண்ணே. இப்ப தானே தெரியுது. பாத்தியா இல்லையா? நிறைய ஆளு என்ன மாடு மாதிரியே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மாடே வந்திருக்கு. 2 மாடு வந்திருக்கனால மாடு நிக்குது. சரி, அது வெள்ள மாடு. நீ என்ன மாடு? நான் என்ன மாடுன்னு காளை மாடு. கருப்பா இருக்கே தம்பி. நான் காளைக்கு திருற மாடு தானே. அப்படி ஆமா. அருந்து நாடகத்தை ரசிக்க நான் வளர்த்த ஆத்தாக்கா இப்பவே 50 பேர் இருக்கீங்க. சரி, ராஜபாட்டு வரையில கூட்டம் அன்னைக்கு கூட போனோம். கூட ஏன் தெரியுமா? ஏன்னா மாப்பிள்ளை சரியா ஆளுவான்னு முடியல. அப்பதான் நம்ம ஆளுக்கு எந்திரிச்சு வாக்கிங் போக, யூரின் போக, வெளியே இருக்க போக அதனால அருமையா பொறுமையா இருந்து நாடகத்தை செஞ்சு. இது மட்டும் இல்ல, ஒரு ராஜநடிகரா மாப்பிள்ளை அரங்கேற்றம் பண்றதுக்கு நிறைய நாடக நடிகர்கள் வந்திருக்காங்க. இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. ஆமா, அன்பு மாமா ராஜநடிகர் செங்கட்டி மாமா வந்திருக்காங்க. அன்பு அண்ணா மரங்காபுரி ஜெய ராஜா ஸ்ரீபுண்ணீர் வந்திருக்காரு. அன்பு தம்பி கலைமூர்த்தி ஸ்ரீபுண்ணீர் வந்திருக்காரு. அன்பு அண்ணாரு நிறைய ஆள் வந்தாங்க. அதுக்கு பேரு தமிழ் பிரியர். அன்பு சகோதர நாடக அமைப்பாளர் தமிழ் பிரியர் வந்திருக்காரு. அப்புறம் அண்ணன் வாட்ஸ்அப் பெருமாள் ராஜ் வாட்ஸ்அப் குடும்பத்தில் உள்ள அத்தனை அன்புலங்களுக்கு ரசிகர் வந்திருக்காங்க. மற்றும் அன்பு மாப்பிள்ளை நாடக ஜெயமாதவன் ரசிகர் மன்றத்திலிருந்து அன்புலங்க வந்திருக்காங்க. பிரதாப்பு சுந்தரன் நிறைய ஆள் வந்திருக்கேன். பேர் மறந்து வச்சு இந்த வீடியோ இருக்கிற நாடகத்தை எடுத்து பல ஊர்களுக்கு பல நாட்டுகளுக்கு வெளிப்படுத்துறதுக்காக அன்புலங்க வந்திருக்க ட்ரிபிள் கே கண்ணு அண்ணன் மணியமட்டி மணியங்குடி மணியாடியா மணியங்குடி அவர் வந்து ஜேபி குரூப் தலைவர் அவர் அண்ணன். ஆமா, மணியன் வந்திருக்காங்க. அத்தனை அன்புலக நன்றியை தெரிந்து கொண்டு எங்க நாடகத்தை ஆரம்பிச்சு சொல்லிக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிச்சிடமா? பெரிய நாடகத்தை நம்ம முறையா நடத்துறோம். கண்டிப்பா கண்டிப்பா. முருகன் முருகன் கலையரசன் முருவாரு, பேலன் விருத்தன் வள்ளி நம்பிராஜ் பப்பு நான் மட்டுமா? எங்க அண்ணன் வந்திருக்காரு அறந்தாங்கி அருகாமல் நானாக்குடியிலிருந்து வந்திருக்காரு அன்பு அண்ணா. சுரேஷ் ஒரு சிறந்த சிரிப்பு நடிகர். ஆளுதான் ஒல்லியா இருப்பாரு, எலும்பு மாதிரி. புருஸ்லிப்பா அந்த புருஷலி இந்த எலும்பு பண்ற மேல பெரிய பல ஜோலி பார்க்க வச்சு பொறுமை பார்த்தா இன்னும் நேரம் இருக்கு. ஏன் நிக்கிறாங்க? ஏன் முக்கா வச்சுதான் சாப்பிட்டுருக்கா? புள்ள கொடுத்தா படுத்திருப்பாங்க. ஆமா, இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுமை இருக்கு. பார்த்து என்ன பேசுறாங்க ஏது நடத்துறாங்கன்னு. அதனால நாடகத்தை திரும்ப நடந்து கொண்டு நாடகத்தை எப்படி பார்க்க தெரியுமா? கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னபடி அமைதியா இருந்திருங்க. சகோதர சொல்களை மறக்கணும். கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. தெரியுமா? ஏன் போகாதேன்னு ஏன் சொல்றேன்? சில ஆளு பிடிச்சேன். அன்னைக்கு ஒரு நாள் நாடகத்துக்கு போயிருந்தேன். நாடகத்துக்கு போனவே பின்னால பாருங்க 4 பயலுங்க. சரி, இளவட்ட பயலுங்க. இந்த ட்ரெஸ் மாத்திர இடையில இந்த கிடுக நீங்க இப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுல ஒரு பொரிய மனுஷன் இங்க இருந்து வேகமா வந்தார். என்னடா பாக்க அப்படின்னு சொல்லி புடிச்சு தள்ளி இந்த ஆளு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காகத்தான் இந்த கதையை சொல்ல வரேன். சரி, அதுவும் பாத்துக்கல என்ன ஒரு மஜில் கால் தான் தெரியும். கண்டிப்பா பார்த்து நீங்க அவுட் ஆகத்தான் போறீங்க. ஆமா, அதனால பின்னால போகாதீங்க. வேதிக்கிற முள்ளுலாம் கிடக்கு. பின்னால போகாதீங்க.
நீ வர வரைக்கும் முன்னால இருந்து என்னென்ன நடக்குது கவனிக்க நாடகத்தை பார்த்திருக்கு அதால பாட்டுகளை கேட்டிருக்கு கலைக்கு வாய்ப்பு தரணும் நாடக கலைக்கு வாய்ப்பு தரணும் கலைக்கு மதிப்பு தரணும் நாடக கலைக்கு மதிப்பு தரணும் நம்ம தமிழகத்தில் வந்து காப்பாற்றணும் நம்ம தமிழகத்தில் வந்து காப்பாற்றணும் வரைக்கும் முன்னால இருந்து என்னென்ன நடக்குது கவனிக்கணும் நாடகத்தை பார்த்திருக்கேன் பாட்டுக்கு கேட்டிருங்க நடிகர் பயங்கரமா போட்டுக்காரு சொல்றாங்க ஏன் போட்டுக்காரு நாடாவது இவங்க கணக்காத்தான் வச்சிருக்காரு என்ன கணக்கு சனி ஞாயிறு வச்சாதான் வெறும் பள்ளிக்கூடத்து கம்பெனியா நீங்க வந்திருக்காங்க சரி அம்புட்டு ஒரே பள்ளிக்கூடத்து கம்பெனில ராஜபாட் பள்ளிக்கூடத்து கம்பெனி ஆஹா. பள்ளி பள்ளிக்கூடத்து கம்பெனி சரி நாரதர் பள்ளிக்கூடத்து கம்பெனி சரி டான்ஸ் பள்ளிக்கூடத்து கம்பெனி சரி நான் தான் லேசா காலேஜ் கம்பெனி மாதிரி காலேஜ் கம்பெனி பெட்டுக்கார காலேஜ் கம்பெனி சரி மிருதங்கார் வந்து இது பள்ளிக்கூட கம்பெனி பள்ளிக்கூடத்து கம்பெனி சரி அண்ணே இவர் அதே மாதிரி தான் ஆஹா. இவர் வந்து சத்துணவு வேலை வாங்குறாரு மாதிரி இவர் ஓபி கம்பெனி மாதிரி பொறுக்கி நடிகர் போட்டிருக்காங்க பொறுக்கியா அப்படி இளவட்ட டிக்கெட்டா அப்படி சொல்லுங்க இப்படி எத்தனை ஊர்ல நீங்க நாடகம் பார்த்தாலும் பாத்துருக்கலாம் சரி இது மாதிரி 20ல இருந்து 30 டிக்கெட் எங்கேயும் பாத்துருக்க முடியாது இது மாதிரி நடிகரை நீங்க எங்கேயுமே பாத்துருக்க முடியாது அதனால ஒரு நாடகம் நல்லா இருக்கும்னா ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி சூப்பர் மறக்க முடியாத ஒளிபெருக்கி தன் போட்ட எந்த தொந்தரவு நம்ம இறக்கு எதுவும் சொல்லவே தேவையில்லை ஏன்னா முறையா இருக்கா நம்ம சொல்ல தேவையில்லை கண்டிப்பா அருமையான ஒளிபெருக்கி நல்லா இருக்கணும் அதுக்கடுத்து இது மாதிரி இசை கலைஞர் நல்லா இருக்கணும் அதுக்கடுத்து யார் நல்லா இருக்கணும் யார் நல்லா இருக்கு நாடக நடிகர் நல்லா இருக்கணும் கண்டிப்பா அதுக்கடுத்து நாடகத்தை ரசிக்கக்கூடிய ரசிகர் நல்லா இருக்கணும் சரி அதுக்கடுத்து யார் நல்லா இருக்கணும் அத்தி யார் நல்லா இருக்கு நாடக அமைப்பாளர் அண்ணன் 2 பேரும் நல்லா இருக்கணும் ஏஜெண்டா ஏன் ஒரு நல்லா இருக்கணும் ஏன் நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா காலையில தலைக்கு 200 ரூபாய் சேர்த்து கொடுப்பாங்க 700 ரூபாயா தம்பி இந்த பேருக்கு 200 தானோ 2 தேங்காய் 2 வாழைப்பழம் தான் பாத்துக்க ஏன்னா வாழைப்பழமா 2 வந்துருமா 1 தான் வருமா பாதி பேர் கம்ல பகிர்ந்து கொடுப்பாங்க ஆமா ஆமா எல்லாரும் நல்லா இருக்கணும் சரி ஏன் இந்த தேங்காய் வாழைப்பழமா எதுக்கு கொடுக்குறாங்க எதுக்கு சில ஆளுக்கு சாப்பிட்டு செமிக்காது சரி வாழைப்பழத்தை சாப்பிட்டா வள வள வளன்னு வெளியே போகும் கொடுக்குறாங்க என்ன போகும் வள 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 வளன்னு கலகலன்னு போயிடும் வள வள வளன்னு போகும்னு சரி அதனால அமைதியா இருந்து நாடகத்தை ரசிக்கணும் இன்னைக்கு பெரிய நாடகம் நம்மளே பேசிக்கணும்னா நல்லா தெரியாது நான் கண்டிப்பா ஆமா எங்க அண்ணன் உள்ள இருக்காரு அண்ணன் புருஷுலியா புருஸ்லி ஆமா புருஷுலி இந்தியன் புருஸ்லி இந்தியன் புருஷுலி அப்புறம் பெரிய இது சின்ன இது எல்லா இதுவும் உள்ள கிடக்கு கண்டிப்பா ஆமா சொல்லிக்கொண்டு மற்றும் என்ன கருத்திலும் பொன்னகரம்பை விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் கோ அழகாபுரி சொக்கநாதபுரம் அருள்மிகு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஸ்ரீ போவர் சித்தர் திருக்கோவில் 48ஆம் நாள் மண்டல அபிஷேக விழாவை முன்னிட்டு நாடகம் சிறப்பாக நடைபெறும் அனைவரும் காண வருகிறவருக்கு விளம்பு வேடும் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் முன்பாக வந்துள்ள சிங்கார கலையரங்கில் ARN பாலா நாடக சபையரால் நடத்தப்படும் நாடகம் ஸ்ரீ வலிமரலை இதோ இதில் பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி தெரியவதை எங்களுடைய கடமை ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முயற்சி பெற்று வரும் அந்தமான் புகழ் டெல்லி புகழ் பக்ரின் புகழ் அவினாசி புகழ் அன்பு மாப்பிள்ளை சென்ற இடமெல்லாம் தனக்கென்ன வெற்றி முயற்சி பெற்று வரும் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு முதல்ல இந்த பெயரை நிலைநாட்டிய அன்பு மைத்துனர் லிட்டில் ஸ்டார் கருங்குளத்தை சேர்ந்த பி ஜெயமாதவன் அவர்கள் இவர்கள் வேலன் வேறு காத்து விடுகிறார்கள் உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோயில் வாணி அன்பு சௌரி சென்றடமெல்லாம் தனக்கென வெற்றி மனசு கொண்டு வரும் அன்பு சௌரி புதுகையை சென்று அன்பு சௌரி புதுகை இசைக்குயில் சென்னை எம்பி லட்சுமி அவர்கள் இவரிமலையை பள்ளியால் இருக்க காத்துக் கொள்கின்றார்கள்
இருக்கணும்டா. சரி, சரி. அதுதான் உண்மை. தெரிஞ்ச மாதிரியே பில்டப் காமிக்க கூடாதுல்ல. ஆமா, அருமையான பாடல். பொம்பளை பிள்ளை பேர சொன்னா மற்றும் புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்வான என்று வெற்றி மனசு கொண்டு வரும் சீர்காழி கோவிந்தராஜனுடைய எதிரொலி அன்பு தம்பி, அவர் பேரு அன்பு தம்பி கையம் பாலமுருகன் அவர்கள் இவர்களிலே நாடக காத்து வருகிறார்கள். பின்னால இல்லப்பா, பூலவத்துல இருந்து கீழே மேல இருந்து பூலவத்துக்கு வர்றாரு. தாண்டி வந்துட்டாரு. வந்துட்டாரு. முன்னால பார்த்தா வெளியே போயிட்டு வந்தாரு. தெரியுமா என்னடா குண்டியல் ஒரு சத்தம் கேக்குது? வெளியே போனோம்னா தண்ணி அவருக்கு ஒண்ணு கிணக்கு வருமா வராதா? இந்த தண்ணியா? ஆமா ஆமா, தண்ணி வருது. ஆமா. மற்றும் அன்பு அண்ணா சென்ற இடமெல்லாம் தனக்கென வெற்றி மனசு கொண்டு வரும் ஹார்மோனியம். அவர் பேர் என்ன? சீட்டி அன்போனார் நம்பிராஜாருக்கு காத்து கொண்டிருக்கும் அன்போனார் சீட்டி முருகேசன் அவர்கள் வரும்போது நம்பிராஜாருக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்போனார் சென்ற இடமெல்லாம் தனக்கென வெற்றி மனசு கொண்டு வரும் அன்போனார் மருங்காபுரியை சென்று அன்போனார் ஜே மணிகண்டபுரம் அவர்கள் இவர்கள் ஹார்மோனிய பின்பாட்டு இசைப்பார்கள். மாரியம்மா மாரியம்மா திரிசூலில் எம்மா சூலி. என்ன வாசிக்க மாட்டேங்கிறியா? மணி ஆகல. மணி ஆகல. வாட்சி இந்த கட்டிருக்கேன் 3 வருஷமா கட்டிருக்கேன், இன்னும் ஓடல. அருமையான பாட்டு. பெட்டிக்கார பேருனா மாரியம்மா. என தெளிவா கடாட்டை எப்பவும் இருக்கணும். மற்ற மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி சென்றடமெல்லாம் தனக்கென வெற்றி மனசு கொண்டு வரும் அன்பு தம்பி இரட்டையாளத்தை சேர்ந்து எம் காளீஸ்வரன் அவர்கள் இவருமான மிருதங்கம் தபேலா தோலக் தவுல் இசைப்பார்கள். உந்தன் ஆட்சிய திருக்கோலம் பூரணமே. Thank you.
யாரும் கை தட்டுற மாதிரி இல்லைங்க. சரி, குளிர் டைம் கை தட்ட முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா எல்லா இடத்துலயும் உடம்பு சுடல குளிர் கை எங்க போயிருக்குன்னா பல அருமையாக சித்த அன்பு தம்பி அவருக்கு மனம் விழித்து நன்றியை தெரிந்து கொண்டு ஆடவன் மாஸ்டர் அன்புனார் சென்டர் மேலம் தனக்கென வெற்றி பரிசு கொண்டு வரும் காரைக்குடியை சேர்ந்த அன்புனார். இந்த ஆடவன் மட்டும் இல்ல, முட்டாய் கடை டெய்லரு, சரி ஆடவன் பல தொழில். ஆனா இம்புட்டு தொழில் பார்த்து காசு தங்கலையா. அன்பனார் காரைக்குடியை சேர்ந்து ராமு அவர்கள் விருங்கவில்லை ஆடவனை சேர்ப்பார்கள். கிடுமுட்டி வாசிக்கிறேன், இந்த பம்பை வாசிக்கிறேன், விளம்பரம் போய்கிட்டு இருக்கு. அண்ணா இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு போட்டுங்க. இந்த கிடுமுட்டி வாசிக்க என் விருப்பத்துக்காக வாசிக்க அடி நொறுக்கி விடுவாப்புல கிடுமுட்டியா. இப்ப பாருங்க பம்பை மாதிரி வரும் பாருங்க. இப்ப வாசிப்பு பாருங்க. இதுதான் ரசனை. மற்றும் தாயம் தன்னிமாய் விளங்கக்கூடிய தாரம் அன்போனார் அரசர் உலகத்துக்கு பேரை நிலைநாட்டக்கூடிய பேரை முதல் நிலைநாட்டி போயிட்டு மறுபடியும் நிலைநாட்டிட்டார். அரசர் உலகத்தை சேர்ந்த ஜோதி அவர்கள் இவர்கள் தாளம் சேர்ப்பார்கள். அருமையான தாளம் மழை வரும். நம்ம மழை வரலைன்னா இந்த மாலை எதுக்கு இருக்கு தம்பி. கார்த்திகை மாசம் வர போது ஐப்பசி மாசம் வந்துருச்சா? ஆமா. இனிமேல் பனி குளிர்லாப்பா. என்னன்னு குளிர்றது பெருசு இல்ல. சரி, நம்ம பக்கத்துல நம்ம வீட்டு பக்கம் வெறும் ஆட்டுக்குட்டிதான் படுத்துக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன குளிர் டயத்துக்கு போர் வழி சரியா வருது இல்ல. சரி, ஆமா. அருமையான வாசித்த அன்பனார்கள் முடிந்த நன்றி தெரிந்து கொண்டு பட்டிமன்ற சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு. ஆமா, மறக்க முடியாத சாப்பாடு. அந்த வெண்டிக்காய் மண்டிகள் கவர் பண்ணிருச்சேன்னு தம்பி பார்சல் கூட எடுத்து வந்தா கேள்விப்பட்டேன். சாப்பிட மட்டுமே அரை கிலோ இருக்கும். அந்த கொண்ட பயிர் அடியே இதையும் பார்த்துருக்கேன். ஒரு மனிதன் சாப்பிடுறாங்க. அருமையான மீன் வறுத்த மீன் அருமையான சாப்பாடு உபசரிப்பு அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினர் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் சிறந்த முறையில் இப்படித்தான் சீனமைக்கும் ஜனங்களுக்கு சிறந்த முறையில் சீனமைத்திருக்கும் சீன் கம்பெனி 12 ஐயனார் சீன் பெத்தாச்ச குடியிருப்பு உரிமை கைலாசம் அன்பனார்கள் விரும்பவில்லை சிறந்த முறையில் சீனமைத்திருக்கிறார்கள். அன்புலகம் வெளியிருந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்க அமைக்கும் சொல்லிகளுக்கு சிறந்த முறையில் சூப்பர் ஒளி அமைப்பு சபரி ஆடியோஸ் புதுவையல் போடுங்க தலைவர். அருமையான பிள்ளையாரே ஐந்து கரத்தோடு பிள்ளையாரே ஆனை முகத்தோடு பிள்ளையாரே ஐந்து கரத்தோடு பிள்ளையாரே ஆனை வயிற்றோடு பிள்ளையாரே ஆனை வயிற்றோடு பிள்ளையாரே ஆனை பிள்ளையாரே ஐந்து கரத்தோடு பிள்ளையாரே ஓடிடா முல்லா ஐயப்பா அருமையான பாரு. ஆமா, இந்த பாட்டு அன்னை ஒண்ணு இங்க கிராமியத்துல ஒரு சிறந்த விஜய் டிவி புகழ் அன்புனார் செந்தில் கணேஷ் அவருடைய பாடல் முதல்ல ஆணைமுகத்தோட பிள்ளையாரு. ஆமா, அன்புலங்களுக்கு அருமையான ஒளிபெருக்க அமைத்திருக்கும் சபரி அன்புலங்கள் விழுந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றவங்களுக்கு சிறந்த முறை போய்த்தான் கொட்டை அமைக்கும் சொல்லிங்களுக்கு சிறந்த கொட்டை அமைத்திருக்கும் கொட்டை அமைப்பு பாலு கண்டனூர்
முடியாது, எல்லாத்துக்கும் வழிதான். போறோமா இல்லையா? சாதாரண பாத்ரூம் போறமே காரக்குடியில பஸ் ஸ்டாண்ட்ல. ஆமா. முன்னாடி வந்து எவ்வளவுனா 3 ரூபா தான். வழக்கத்தை வச்சா நானும் என்ன பண்ணிட்டேன் 3 ரூபா காசு வச்சு விட்டேன். அந்த கிழமை ஏடா 3 ரூபா வைக்கிறேன் அப்படின்னாரு. 3 ரூபா தானே அப்படின்னா போடா ஜிஎஸ்டி வரியனா இருப்பது 5 ரூபா வச்சுட்டு போடா அப்படிங்கிறாரு. என்னடா இது பிரீமியம் வரியா? சாதாரண ஒண்ணுக்கு போறதுக்கு ஜிஎஸ்டி வரி போடுறப்ப உங்களை கூட்டி வந்திருக்கோமா இல்லையா? ஜிஎஸ்டி வரி போடுவோமா இல்லையா? அதனால 69 போயிட்டே இருக்கேன். எல்லாத்துக்கும் இப்ப வரி தானே. ஆமா. இன்னும் கொஞ்சம் வரி எல்லாம் கொடுத்து ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கிட்டு நம்மள தெருவில் விட போறாங்க. ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு குருணமந்த குளிச்சு சாகடா. குருணமந்தத்துக்கு நம்ம சாக மாட்டோம். யாராவது கொண்டு விட்டா நம்ம போயிடலாங்க. ஆமா. ஆனா அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை அன்பு சோரி மனவை சேர்ந்து மாலாதேவி அவர்கள் டான்ஸ் ஆடிக்க காத்துறாங்க. மொத்த கட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி சீமையில பேரழகி. தம்பி பிள்ளைக்கு குய்யாங்குப்பா சூப்பர். செஞ்சு வச்ச மாலழகி மதுவட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி முத்து முத்து சொல்லழகி இளைய பேரழகி செஞ்சு வச்ச மாலழகி குழுந்த பேரழகா ஒரு குங்குமம் போனாடா குழுந்த பேரழகா ஒரு குங்குமம் போனாடா. அடியே அடியே இவளே வாங்க வாங்க பிறந்தவளே அடியே அடியே இவளே வாங்க வாங்க பிறந்தவளே 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 இல்ல பிறந்தவளே பிறந்தவனா. நான் ஏன் தெரியுமா பிறந்தவன் சொன்னேன்? இந்த பிள்ளைனால என் வாழ்க்கையே பிறந்து வச்சியா? ஏன் இப்படி நடந்துச்சு? ஏயா கேட்கிறேன். சரி ரைட் ஏதோ நடந்து வச்சு ரைட் விட்டுங்க. சரி. மற்றும் இங்கு பப்புனார் காத்து கொண்டிருக்கும் அன்போனார் சென்றெல்லாம் தனக்கான வெற்றி மனசு கொட்டி வரும் அன்போனார் புதுகையை சென்று சுரேஷ் அவர்கள் வரும்போது பப்புனாருக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் உங்கள் முன்னாள் என்று உங்கள் அன்பையும் மனசு காத்து கொண்டிருக்கும் திரையத்துறை சென்ற எம்பி கார்த்திக் ராஜா பப்புன் நான் வளர்த்தீங்க உங்களை வச்சுட்டேன். நாங்க நல்லா இருக்கோம். இந்த கம்ப்யூட்டர் காலத்துலயும் ஒரு 5000 6000 நாடகம் நல்லா இருக்கும்னா உங்களை வச்சு நல்லா இருக்கேன். நீங்க வாழை வச்ச தெய்வம். எல்லா காசும் உங்க காசுல நாங்க தான் வச்சிருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த சட்டை உங்க காசு தான். இந்த பேண்ட் காசு தான். உள்ள பணிய உங்க காசு தான். சரி. கவுசர் நான் போட மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. அப்படியா? எல்லாமே உங்க காசு. உங்களை வச்சுட்டாங்க நாங்க நல்லா இருக்கோம். எங்களை வாழை வச்ச தெய்வமே நீங்க தான். நல்லா தெரியுதா? ரொம்ப சிறப்பா இல்லாம பேசுனீங்க. சரி. நல்லா பாடுறீங்க. சரி. நல்லாவும் ஆடுறீங்க. சரி. நல்ல பயங்கர வசனம்லாம் பேசுனீங்க. சரி. உங்க பேரெல்லாம் சொல்றப்ப ஒரு பாட்டு பாடுனா தம்பி இவ்வளவு நேரம் வந்து ஆவான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. சரி. உன் பேரை சொல்றப்ப நாங்க ஒரு பாட்டு பாடக்கூடாதா? என் பேரை சொல்லிட்டு ஒரு பாட்டு படிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா படிங்க. அப்படின்னு தம்பி எப்படி ஏத்தி வச்சா தூக்கி வச்சா தம்பி? ஏத்தி டாப்ல ஏத்தி வச்சுனா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த பழைய படம் பாத்திருக்கியா? இந்த ரஜினிகாந்த் கமலஹாசன்லாம். ஆமா. பாட்டு போடுறப்ப எப்படி நிப்பாங்க? இடுப்புல கையெழுத்து போஸ் கொடுத்து நிப்பாங்க இல்ல? இப்ப அது மாதிரி நீ நிக்கிறீங்க. நமக்கு போஸ் தானே செட் ஆகாது. ஆனா தம்பி நீ நிக்கல தம்பி. இப்படி திரும்பி நில்லு தம்பி. இப்படி திரும்பி தம்பி. இங்கிட்டு 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 கொட்டை இத பாருப்பா. தலையை நிமித்து பாரு. தலையை நிமிரு. இப்படி இடுப்புல கை வச்சுக்க. தம்பி தூக்கி வச்சுதானே? தூக்கி வச்சுதானே? சரி. அது கோவம்ல தூக்கி வச்சுதான் பண்ண போறேன். வீடு வரை உறவு வீடு வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ. தம்பி தம்பி என்ன மட்டைக்கு வாசியில கம்பெனி மாதிரி இருக்கு. என்ன நடந்து வச்சுன்னு கேக்குறேன். தம்பி பாட்ட சொல்லு. அவன்கிட்ட என்ன கேட்டேன் ஆரம்பத்துல? ஏப்பா இதுக்கு தொழில் சுத்தமா விழுது உனக்கு? முன்னாடி பழக்கம் பாரு. தூக்கணும்னா பாரு. அடியா இது வந்து தூக்கி வச்சு பாரு பாட்டு. சரி. நல்லா இருக்கா இல்லையா? நான் நல்லா இருந்தா தானே நீங்க இந்த வாசிப்பு வாசிக்காம இருக்கீங்க. தூக்கி தரம்ட்ரு. ஏத்தி வச்சு மட்டும். ஏத்தி பாரு. முன்னாடி எப்படி நீங்க ரஜினி மாதிரி நிக்கிறா? அடுத்து இப்ப கமலஹாசன் மாதிரி நிக்கிறீங்க. போடுங்க. கமலஹாசன் மாதிரி. நான் படமே பார்த்தேன். சரி. நான் படம் பார்த்தா தூங்கிடுவேன். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனே நக்கி மகனே நக்கி மகனே. இந்த பாட்டுல இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே அப்படின்னு இந்த பாட்டுல இருக்கு. சரி. அது என்ன நக்கி மகன் தம்பி? சும்மா காரணம் இல்லாம அந்த பாட்டுல பாட மாட்டேன் தம்பி. சரி. காரணம் இருக்கு தம்பி. சரி. இந்த
காரணத்தை சொல்லுங்க. ஒண்ணு இல்ல 10-5 வருஷமா வாயப்பனுக்கு பிள்ளையே இல்லையா. நேரா என்ன பண்ணிருக்கா, பள்ளிமுறை முருகன் கோயில் போயிருக்காங்க. சரி. பள்ளி முருகனை போய் சாமி கும்பிட்டுட்டு பள்ளியில என்ன ஸ்பெஷல், பள்ளியில வந்து பஞ்சாமரம் தான் ஸ்பெஷல். ஆமா, அந்த பஞ்சாமரத்தை வாங்கி சரி உங்க அம்மா கையில ஊத்த, உங்க அம்மா அதான் நக்க, நீங்க அதுல பிறக்க. ஓஹோ, நீங்க அந்த பஞ்சாமரத்தை வாங்கி நக்கினாலதான் பிறகு நக்கி மேனே அப்படின்னு சர்ப்பத்தை வாங்கி குடிக்கையில பேர் வச்சிருந்தா, கொடுத்திருந்தா அது குடிக்குமே. முருக்க வாங்கி கடிக்கையில வச்சிருந்தா கடிக்குமே. ஐசை வாங்கி சப்பையில சப்பிமே. நல்ல விளம்பரம் பாருங்க. எப்படி சூப்பராக நல்ல விழுந்தா நான் வளர்த்து தாத்தா தெரியே போடாம பப்புக்காரன் கடிக்குமே அப்படி கடிக்குமே. இப்பவே கடிக்குமே தான் சொல்றாங்க. எப்படி பாத்துல அருமையா இருந்துச்சா? நல்ல பாட்டுப்பா, விளம்பரமே தேவையில்லை. ஆமா, சொல்லிக்கொண்டே எங்களை கலைப்பணியை இனியே தொடங்குற வளர்த்தாங்க. ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப சுதாரிப்பா இருங்க. இப்பெல்லாம் தலையில அவசியம் தலைக்கவசம் அணிங்க. போலீஸ்காரங்க இப்ப மறுபடியும் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. முதலாம் பிடிக்கிறவங்க வேலிக்கரை தெருக்குள்ள போவோம். இப்ப வேலிக்கரையை வெட்டி விட்டாங்க, எங்கேயும் போக முடியாது. போற சரி, ஹெல்மெட் இல்லைன்னா 100 ரூபாய் பணம் அது கையில வச்சுக்கணும். ஹெல்மெட் இல்லைன்னா பறிச்சு கையில காசை கொடுத்து போயிட்டே இருக்கலாம். இப்ப மனுஷ வாழ்க்கையிலே காசாத்தான் போச்சு. கண்டிப்பா என்ன மனுஷ வாழ்க்கைன்னு நான் நேத்து நானும் என் மச்சன் 2 பேரும் பைக்ல வந்துட்டு இருந்தோம். சரி, பைக்ல வந்தோடனே போலீஸ்காரையா மறைச்சிட்டாங்க. மறைச்சவன என்ன கேட்டா, தம்பி புக் வச்சிருக்கலான்னு. சரி, இருக்கு சார். இருக்கா? இருக்கு. எல்லாமே நான் வச்சிருந்தா இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, என் மச்சன் கேட்டா, தம்பி என்ன வச்சிருக்கியா அப்படின்னு. ஆர்சி புக் இருக்கா? இல்ல சார். சரி, லைசன்ஸ் இருக்கா? இல்ல சார். இல்ல. ஹெல்மெட் இருக்கா? இல்ல சார். சரி, எல்லாமே கேட்க இல்லன்னு சொன்னேன். டக்குனு என் மச்சன் போட்டா, தம்பி உனக்கு மொத்தம் ஃபைன் 4000 ரூபாய் ஃபைன் வருது அப்படின்னு போடு. என் மச்சின ஒரு தாக்க கொடுத்தான் பாரு. எப்படி சார், பைக் வாங்க 2000 வண்டியை நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டான். அப்படி கதையெல்லாம் இருக்கு. நான் ரொம்ப பார்த்து ரொம்ப சுதார பயிருங்க நான் வள தாத்தாக்க. அது மட்டும் இல்ல, யாரும் உள்ள இந்த பெச்சிட்டு போறது விற்க வந்தாங்கன்னா யாரையும் உள்ள விடாதீங்க. பிள்ளைய கடத்திடுறாங்க. நான் வள தாத்தாக்க யாராவது கதவை தட்டி வீட்டை கதவை திறக்காதீங்க. புருஷன்காரனே வந்தாலும் போராட்ட திறக்காதீங்க. 3 நாள் கழிச்சா திறப்போம். நாம நைசா வர நைசா போறேன், திடீர்னு பிள்ளைல உள்ள கொண்டுறாங்க. சரி, ரொம்ப சுதாரப்பா இருந்துக்கிறங்க. அவளை தயங்க சொல்லிக்கொண்டு நம்ம ஒரே தான் நீ பேசிக்கிட்டு கூடாது. பெரிய பெரிய கம்பெனில உள்ள கிடக்கு. ஆமா ஆமா, அம்புட்டு உள்ள அம்புட்டு ஒரு தான் சம்பளம் வாங்குறாங்க கிடக்கு. எல்லாரும் 100 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க உள்ள கிடக்கு. 3100 4100 வாங்குறாங்க. நான் ஒதுக்கி விட்டு சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா ரொம்ப அப்படி நான் சொன்னேன். நீங்க என்னவோ ஒரே வண்டியா. ஆமா, சொல்லிக்கொண்டு எங்களை கலை பண்ணி தொடங்கினோம். மற்றும் இங்கு வருகின்றிருக்கும் அன்பப்பா காரைக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய தலைவர் அன்பப்பா காந்தி அப்பா அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். மற்றும் இங்கு இந்த நாடகத்தினை காண வருக வந்திருக்கும் அன்புள்ளங்கள் அன்புனார் சென்ற இடமெல்லாம் தனக்கென வெற்றி மனசு கொண்டு வரும் புராண புயல் அன்புனார் பெருமாள் ராஜ் வாட்ஸ்அப் குடும்பத்தில் இருந்து வருகின்றிருக்கும் அன்புள்ளங்கள் மனமிலிருந்து நன்றி எதிர்த்து கொண்டு, மற்றும் முத்துச்சிற்பி வாட்ஸ்அப் குடும்பத்தில் உள்ள அத்தனை அன்புகள் நன்றியை தெரிவித்து கொண்டு, மற்றும் வெங்கடேஸ்வரன் வாட்ஸ்அப் குடும்பத்திலிருந்து வருவதற்கு அத்தனை அன்புகள் நன்றி, மற்றும் ஜெயமாதன் ரசிகர் மன்றம் மற்றும் வாட்ஸ்அப் குடும்பத்திலிருந்து வருவதற்கு அத்தனை அன்புள்ளவர்கள் மனம் முடிந்த நன்றியை தெரிந்து கொண்டு, அவர்கள் 4 பேரை வருக வருக வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்குகின்ற நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் பக்தவரி பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு காசி ஸ்ரீ காளிதாசன் போகர் குடில் கோ அழகாபுரி எஸ் நண்பர்கள் சொல்லிக்கொண்டு, மற்றும் இந்த நாடக திறமத்திற்கு நாடக அமைப்பாளர் அன்புனார் சென்ற இடமெல்லாம் தனக்கான வெற்றி மறுத்து கொண்டு வரும் கேசட் புகழ் அன்புனார் பெங்களூரை சேர்ந்து ஆர்.எம். துரைராஜ் ஆல்ரூட் மற்றும் அன்புனார் ஏஆர் நெல்லியான் அழகாபுரி சொக்கநாதபுரம் இருவரும் இணைந்த நாடக திறமத்திற்காரர்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் உண்டாலும் குறைந்த செலவில் முறையான நடிகர் கொண்டு சிறுந்திருப்பாக அமைத்து தருவார்கள். சத்தியவன் சாவித்திரி, பவளக்கொடி, பாண்டிமுனி, மதுரை பாண்டி, கிருஷ்ணலீலா, லபகுஜா, தூக்கு தூக்கி, நல்லவங்க நாடகம் எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அன்புள்ளவர்கள்ட்ட கொடுங்க சிறந்த முறையில் அமைத்து தருவா சொல்லிக் கொண்டு எங்களை கலைப்பணி இணைய தொடங்குகின்றோம். மற்றும் இங்கு வருகின்றிருக்கும் அன்புனா சங்கரன் பெயிண்டர் அன்பு உரிமையாளர் கணேசன் வந்திருக்காங்க. அவரும் ஒரு நாடக அமைப்பாளர் நிறைய நாடகம் எழுதிருக்காங்க. மற்றும் திருவாரூர் வருகின்றிருக்கும் அன்பப்பா மன ஒரு நாடக அமைப்பாளர் அன்புள்ள நன்றி. நிறைய பேர் வந்திருக்கீங்க, நிறைய பேர் பேர் சொல்லி கோச்சுக்கிறாங்க. அவங்கள தைங்க அத்தனை அன்பு நன்றி. நம்ம ஒரு நாளைக்கு 1000 பேரை பாக்குறோம், 500 பேரை பாக்குறோம். மனப்படம்லாம் பண்ண முடியாது, பத்திரிக்கை அடிச்சு வச்சுக்கிட்டாச்சா நம்ம கையில. ஆமா, வந்திருக்க அத்தனை அன்புள்ளங்களுக்கு மனமொழிந்து நன்றி எதிர்த்து கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்குகின்றோம் சொல்லிட்டேன். மற்றும் இங்கு ராஜநடிகர் அன்புமா செங்குட்டுவன் ரசிகர் மன்றத்திலிருந்து வந்திருக்காங்க. அத்தனை அன்பு நன்றி. அண்டியது வணக்கம் வணக்கம் உலகம் நன்றி. போயிட்டு வரேன். நாடகத்தை ஆரம்பிச்சிடணுமா?
ஹலோ ஹலோ ஆபரேட் சூப்பரான உங்களுக்கு தை 27ஆம் தேதி உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. மறுபடியுமா இப்படி ஏற்கனவே கோர்த்துட்டியா? நான் தான் தெரியாம சொல்லணும். நானும் கொஞ்சம் இலவட்டமா இருக்கும் சொன்னேன். ஹலோ தந்தான தானா அன்னை இன்னர் வைனே வந்து நின்னா பாரே நின்னாளா தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டலுது பாடி வச்சாரு உனக்காக காத்து உன்னோடு நான் ஒன்னா சேரணும். அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்திருக்க வேணும். தனனா 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 தன தந்தனா தனனா 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 தன தந்தனா தனனா 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 தந்தன தந்தனா தனனா 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 தந்தன தந்தனா ஒரு கடவரக்கில உனக்காக காத்திருந்தேன். உன்னோடு நான் ஒன்னா நிக்கணும். அதனால உன் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். தூக்கமில்ல ராசாத்தி உனக்கு போத்தி பறத்தாலே போகவில்லை ஒன்றிணைப்பு தூக்கமில்ல ராசாத்தி உனக்கு போத்தி பறத்தாலே போகவில்லை ஒன்றிணைப்பு நீ இருந்த போது மடி நான் ஒரு பாட்டெழுத கண்ணால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிற நீ இருந்த போது மணி ஒரு பாட்டது பின்னால் கண்டா பின்னால் மறைகிற பக்க வந்தாக்கா அனல் பார்வே ஏனோ பார்க்கிற தனனா 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 கண்ணோடங்கு நேரமெல்லாம் உலகியும் கலவா அச்சி அணைக்கிறது தலையறைய ஒரு நைவா கண்ணோடங்கு நேரமெல்லாம் உலகியும் கலவா அச்சி அணைக்கிறது தலையறைய ஒரு நைவா தாய்மடியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடியில் அன்பால் தானே ஏனோ வாடுறே நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே தவறியை தேடுகின்ற பிள்ளை போல உன்மடி அன்பால் தானே ஏனோ வாடுறே நீ வருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறே முற்றி ஒரு சட்டம் கேட்கிறடி உன் நடைய பார்த்தா தங்கத்திட போல இருக்கிறடி உன் சிரிப்புலதா முற்றி ஒரு சட்டம் கேட்கிறடி உன் நடைய பார்த்தா தங்கத்திட போல இருக்கிறடி உன் பொழுது கட்ட மனசில கும்பி அடிக்கிறடி உன் வரவு கட்ட அதிவர ரஜியம் என்னதடி உன் சிரிப்புலதா முற்றி ஒரு சட்டம் கேட்கிறடி உன் நடைய பார்த்தா தங்கத்திட போல இருக்கிறடி கட்டி வச்ச மல்லிகை ஒரு முள்ளையே ஒன்று மறக்க முடியல் சிலையே கொண்டு துணியே ஒன்று வெறுக்க முடியல கட்டி வச்ச மல்லிகை ஒரு முள்ளையே ஒன்று மறக்க முடியல் சிலையே கொண்டு துணியே ஒன்று வெறுக்க முடியல அன்புமாமா பாகனூர் ஆண்டாவரை பாருங்க வந்திருக்காரு. நாரதருக்கு ரொம்ப ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அன்புமாமா பூமிநாதன் அவர்கள் வருகின்றிருக்காரு. அன்புடன் நன்றி. எனக்கு 200 ரூபாய் முன்னாலே கொடுத்துருவாரு எப்பவுமே. இப்ப பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்காரு, தருவாரு தருவாரு. அன்புமாமாவுக்கு நன்றி. என்ன வணக்கம் வணக்கம் வணக்கம். கோமாரி 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 கோமாரி
கோழி வந்துட்டு உத்தால வந்துட்டு கோழி இருக்கு உங்களுக்கு வந்துட்டு மங்க மங்க உட்காருங்க வந்த காலி நிக்காதீங்க மங்க மங்க உட்காருங்க வந்த காலி நிக்காதீங்க மங்க மங்க உட்காருங்க வந்த காலி நிக்காதீங்க ஆலய விட்டு விலகி கொஞ்சம் பக்குவமா உட்காருங்க 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 ஆலய விட்டு விலகி கொஞ்சம் பக்குவமா உட்காருங்க 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 இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இருட்டுல உட்காந்துருக்காங்க. ஆமா. அவங்க எல்லாம் வெளிச்சல்ல உட்காந்துருக்காங்க. மோரே பாரு, முதல்ல கண்ணாடி கட்டு முதல்ல. ஆமா. எவ்வளவு கூட்டம் பாத்தியா இல்லையா? அன்பார்ந்த நாடக கலை ரசிக பெருமக்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, காலையில காடு சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய பெருங்குடி மக்களே, காவல்துறை அதிகாரிகளே, வயதுக்கு வந்தவர்களே, வயதுக்கு வர கடும் முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர்களே, முயற்சி என்னது? உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலை பணியை துவங்குகிறோம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சரி. ஒரு பப்பனுக்கு 2 பப்பன் வெளியில வந்தாச்சு. சரி. ஏன் இன்னைக்கு வந்து ஜெயமாதவன் இன்னைக்கு வந்து மாப்பிள்ள வந்து ராஜாப்பட்ட அரங்கேற்றம் பண்றதுனால சரி எங்க ஊர் பக்கத்துல ஜெயமாதவன் சின்ன பிள்ளையில வரும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 3000 பேர் இருந்தாங்க. சரி. இதே ஜெயமாதவனை பாக்குறதுக்கு நானே பஸ்ல போய் முதல் நாளே இங்க போய் சொந்தக்கார வீட்டுல தங்கி இருந்தேன் மீமி செல்ல. சரி. இன்னைக்கு அதெல்லாம் சொன்னதில்ல, இன்னைக்கு தான் சொல்றேன். ஜெயமாதவன் ரசிகரா இருந்த அன்னைக்கு கண்டிப்பா பிள்ளைல வரும்போது கண்டிப்பா நான் அன்னைக்கு சொன்ன பஞ்சாயத்தி மாரியம்மன் கோயிலுக்கு வரும்போது ஜெயமாதவன் வந்து நாரதர் போட்டு வரும்போது உண்மையிலே அந்த அம்மன் சிலை மாதிரிக்கே இருக்கு. ஆனா இவருக்கு வந்து முருகர் வேஷம் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சின்ன குழந்தையா சொன்னேன். நாரதர் போட்டிருக்காப்புல முருகரா வந்தானே. ஆனா இன்னைக்கு முருகரா வரப்போறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு நினைச்சா இன்னைக்கு நிறைவேற போகுது. அண்ணா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கோமாளி 2 பேரும் வந்தாச்சு. எல்லாரும் அமைதி அமைதின்னு சொல்லுவான். ஆமா, அமைதியா இருக்கணும். ஒரு புள்ள மூச்சு விடக்கூடாது. மூச்சு விடாம உயிர் போயிடும் ஐயா. அப்படி இல்ல, மேல் மூச்சு விடலாம், கீ மூச்சு விடக்கூடாது. கீ மூச்சா? ஆமாண்ணே. கீ மூச்சு என்னய்யா? மேல் மூச்சுங்கிறது சரி ஆக்சிஜன் சுவாசி, சரி கார்பன் டை ஆக்சைடு வெளியேறோம். கீ மூச்சுங்கிறது பொட்டுக்கல்லை சாப்பிட்டு நம்ம அலங்கம்பட்டி மணி விட்டார்ல வண்டியில வரும்போது. ஆமா. எப்படி? அதான் வண்டிக்குள்ளே இருக்க முடியல. ஆமா, ஒரே வாடை தாங்க முடியல. அது ஓராயில சவுண்ட் இல்ல. அவர் போட்டது அப்படி இல்ல. அவர் மூச்சு வரும் நினைச்சான். சரி, அவர் அதைத்தான் போட்டாரு. ஒரே வாடை. சரி, அது மாதிரி எல்லாம் குசு விடக்கூடாது. யாரும் எல்லாரும் அமைதியா இருந்தனால அதை பார்க்கணும். சரி. அண்ணா எங்க வீட்டுக்கு பக்கத்துல புதுசா கல்யாணம் பண்ணியிருந்தானே. சரி, புதுசா கல்யாணம் பண்ண புது பொண்டாட்டி தான் காலையில கேக்குறேன். அண்ணா அடியே என்னடி சமைக்கிற அப்படின்னு கேக்குறேன். சரி, உடனே பொண்டாடி சொல்றா, அது காலேஜ் படிச்சுட்டு இருந்த பொண்ணு இல்ல. சரி, சமையல் ஒழுங்கா தெரியல. அப்பதான் புக் வாங்கி புதுசா கல்யாணம் பண்ண பொண்ணு படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. சமையல் குறிப்பு புக். ஆமா, நம்ம எப்படி சமைச்சு நம்ம வீட்டுல மாமியா நல்லா இல்லன்னு சொல்லிருமோ. சரி, ஆரம்பத்துல கெட்ட பேர் எடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி புருஷன்கிட்ட கௌரவமா சொல்லிருச்சு. இந்த மாதிரி எனக்கு உப்புமா தான் சமைக்க தெரியும். சரி, ஏன்னா நான் அது காலேஜுக்கு போறப்ப சிம்பிளா செஞ்சுதான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்ல உப்புமானு பார்த்தா புது பொண்டாட்டியே பேச முடியல புருஷங்காரன். சரி, பார்த்தா உப்புமா காலையில 10 ரூபாய்க்கு அணில் ஜாமி வாங்கி வந்து கொடுத்து உப்புமா கண்டி சாப்பிட்டேன். சரி சரி, மத்தியானம் கேக்குறேன் என்ன சமையல்னு. மாமா எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது, உப்புமா தான். பார்த்தா இப்படியே 2-3 நாள்ல உப்புமாவா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஒரு புதுசா கல்யாணம் பண்ண உப்புமா சாப்பிட்டா அவனுக்கு எப்படியா இருக்கும்? நாக்கு செத்து போயிருமா இல்லையா? நாக்கு செத்து போயிடும். சரி, நாக்கு செத்து போற மட்டும் அவன் காலு வேலாவத்தை அவன் காலு கையே கடுப்பு தாங்க முடியாது அவனுக்கு. சரி, அப்படி ஒன்று இருக்கு. ஏன்னா பார்த்தாங்க எப்படியாவது நம்ம வேலை பார்த்த சம்பளத்தை வாங்கிட்டு பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட நாக்கு சுவையா. சரி, நம்ம ஒரு 4-5
நாள் உப்புமா சாப்பிட்டது மாதிரிக்க அங்க போய் அந்த அதெல்லாம் சேர்த்து மொத்தமா சாப்பிடணும்டா. சரி அப்படின்னு நினைச்சு ஒரு ஆசையோட போயிட்டேன். புருஷன் முன்னாடி போயிருக்காங்க. ஆமா புருஷன் முன்னாடி பெரிய ஹோட்டலுக்கு. சரி பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான்னு ஏன் சாதாரண ஹோட்டல்ல சாப்பிட மாட்டேன்? ஏன் பெரிய ஹோட்டல்ல ஏன் சாப்பிடுறேன்? அதாவது பெரிய ஹோட்டல்னால அந்த லைட் வெளிச்சம் தெரியாது. லைட் வெளிச்சம் யாருக்கு யாரு அடுத்த முன்னாடியா குடி போறேன்? அவங்க முன்னாடி தான் குடி போறேன். சரி சின்ன ஹோட்டல்ல சாப்பிட்டானே பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டா நல்லா சுவையா இருக்கும், இது நல்லா சுகாதாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹோட்டல் கூட்டி போறேன். சரி அப்படியெல்லாம் இல்ல. நீங்க எங்க போனாலும் சரி கையேந்தி மோல்ல சாப்பிடுங்க நல்லா இருக்கு, சின்ன கடையில சாப்பிடுங்க நல்லா இருக்கு, பெரிய ஹோட்டல் போய் சாப்பிடவே கூடாது. சின்ன கடையிலனா லைட் போட்டிருப்பாங்க, 10 லைட் ஐயங்காரி பேக்கர் மாதிரி 10 லைட் போட்டிருப்பாங்க, பளிச்சுன்னு இருக்கும். ஆமா பளிச்சுன்னு இருக்கும். சரி அந்த ஊத்துற குழம்பு இதெல்லாம் என்ன தெரியுமா இருக்கும்? கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வெந்து வேகாம பள்ளி பூச்சை பாறை இதெல்லாம் வந்து கிடக்குல்ல, இதெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு நம்ம பார்த்துட்டு சாப்பிடலாம் மன திருப்தியா. சரி பெரிய ஹோட்டல் இருக்கு பத்தியா? ஆமா அங்கதான் இந்த பால் வண்டி இருக்குல்ல, அது மாதிரி பிரிட்ஜர் நெட்டா இருக்கும். சரி 3 நாளைக்கு முன்னால வச்ச சாம்பார்ல இருந்து மீன் குழம்புல இருந்து எல்லா பிரிட்ஜருக்குள்ள இருக்கும். சரி அதுக்கெல்லாம் இந்த பாச்சை பள்ளி இதெல்லாம் விழுந்துச்சு பாருங்க, அதெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே கொண்டு அதுக்குதான் இந்த பெரிய ஹோட்டல்ல சின்ன லைட்டா வச்சிருப்பாங்க, தெரியக்கூடாதுன்னு. அதெல்லாம் கிடந்துச்சுன்னா நீங்க கருவேப்பிலை எடுத்து முறுமுறுன்னு சாப்பிடுங்க, பாச்சை எல்லாம் கிடந்தா உடம்புக்கு நல்லது, கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன லைட் இருக்கிற இடத்துல கொண்டு வச்சிடறாங்க. பார்த்தேன் சின்ன லைட்டை போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்துட்டேன். சாப்பிட உட்கார்ந்த உடனே சரி அங்க சப்ளையரை கூப்பிடுறேன். சப்ளையர் இங்க வாங்க உங்க கடையில என்னென்ன இருக்கு அப்படின்னு கேக்குறேன். சரி என்னென்ன இருக்குனாக்கா சப்ளையர் பார்த்து அங்க வந்து பெரிய ஹோட்டல்ல சின்ன சாதா ஹோட்டல்லாம் சொல்லுவேன், இட்லி இருக்கு பூரி இருக்கு பொங்கல் இருக்கு ஆனியன் தோசை ரவா தோசை அப்படின்னு வரிசையா சொல்லுவேன். சரி பெரிய ஹோட்டல் அப்படி சொல்ல மாட்டேன். பெரிய ஹோட்டல்ல வந்து இங்கிலீஷ்ல இருக்கு மெனு கார்டு டேபிள்ல வச்சுட்டேன். சரி சார் எங்க ஹோட்டல்ல உள்ளது எல்லாமே இந்த மெனுல இருக்கு. சரி நீங்க இந்த மெனுல படிச்சு பார்த்து டிக் பண்ணி தாங்க உங்களுக்கு ஆர்டர் பண்ணி எடுத்து வந்து தரோம் சார் அப்படின்னு சொல்ல. சரி பார்த்தா இங்கிலீஷ்ல இருந்தவனே இவனுக்கு தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது. சரி புது கொண்டாடிக்கு எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்ல முடியாம இருந்தவனே பார்த்தேன். சரி அப்பதான் கேரளா லாட்டரி இந்த எழுதுறாங்கல்ல, ஆமா அது மாதிரி 2 லட்சம் ரூபாய் பரிசு அடிச்சிச்சு 5ஆம் நம்பருக்கு. சரி 5ஆம் நம்பருக்கு பிரைஸ் அடிச்சோன்னா பார்த்தாங்க நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு மேலதான் 5ஆம் நம்பர்ல நம்ம பிரைஸ் வாங்கணும். சரி படிக்க தெரியாம இருந்தாலும் கொண்டாடிக்கிற நல்ல பேர் வாங்கணும். 5ஆம் நம்பரை டிக் பண்ணி கொடுத்துட்டேன். சரி 5ஆம் நம்பரை டிக் பண்ணி கொடுத்தேன். அவன் பாக்குறான் அங்க இருந்து சப்ளைல ஆர்டர் பண்ணி 2 பிளேட் கொண்டு வர்றேன். 2 பிளேட் கொண்டு வந்தோடனே ஒரு பிளேட் எவ்வளவு தெரியுமா? 600 ரூபாய். 1200 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிருக்கிறேன். சரி டிக் பண்ணி கொண்டு வந்தது என்ன தெரியுமா? வீட்டுல 10 ரூபாய்க்கு அனில் சேமியா சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு பெரிய ஹோட்டல் போனா பாருங்க. சரி அங்க போய் 5ஆம் நம்பர்ல டிக் பண்ணி கொடுத்ததும் அந்த சேமியா தான். ஆமா இங்க போய் பாருங்க 10 ரூபாய்க்கு சேமியா சாப்பிட முடியாம 1200 ரூபாய்க்கு கொடுத்து சேமியா அங்க போய் சாப்பிடுறேன். சரி அது மாதிரி அண்ணன் இன்னொன்னு வந்து காதல் பண்றாங்க. சரி கல்யாணம் பண்ணாதவங்க தான் காதல் பண்றாங்க, காதலுக்கு கண்கள் இல்லைன்னு சொல்றாங்க. சரி இப்படிதானே எங்க வீட்டுக்கு பக்கத்துல புருஷன் பொண்டாட்டி புள்ள 3 பேர் இருந்திருக்காங்க. சரி இருந்தோடனே நான் வண்டிக்கு போயிட்டேன். நான் வேலைக்கு போனோன்னு சரி பார்த்தேன் இவன் புருஷங்கார வேலைக்கு போயிட்டேன். இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. சரி வீட்டுக்கு வந்த உடனே இந்த புதுசா ஒரு கும்பலாளி வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னால வந்து குடி இருந்திருக்கு. சரி ஏத்த வீட்டுல குடி இருந்திருக்கு. சரி பார்த்தேன் இந்த கும்பலாளுக்குள்ள பெரிய ஆளுக்குள்ள உன் பேர் என்ன, நீ என்ன ஊரு, எப்ப குடி வந்தியா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. பழக்கம் பேசிக்கிட்டாங்க. சரி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது இல்ல. ஆமா இந்த சின்ன பிள்ளை வந்து கேக்குது என்னன்னு, அம்மா இது யாருமா அது? சரி இந்த ஆண்டி பேர் என்னமா அப்படின்னு அதை வந்து சொல்லுது. வேற ஒண்ணும் இல்லடி அந்த ஆண்டி பேர் கருப்பாயிடி, குடி வந்திருக்கிறது கருப்பாயி. சரி அப்படின்னு சொல்ல அப்பதான் அந்த பிள்ளை சொல்லுது என்னன்னு, அம்மா அப்புறம் ஏமா அப்பா ஏமா டார்லிங்னு கூப்பிடுறாரு. யாரு? ஏத்த வீட்டு பொம்பளைய. இவர் வந்து கள்ள தொடர் பொம்பளைய தான் கூட்டி வந்து ஏத்த வீட்டுல வச்சிருந்திருக்காரு. சரி காதல் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. தெரியல. ஆமா இருந்தா மாட்டிக்க சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே செய்யும். நம்ம பேசுறத சின்ன பிள்ளைய பாத்துக்கிட்டே இருந்தாலும் அதை போய் அடுத்த அப்படித்தான் சொல்லும். சரி ஊரு விட்டு ஊரு வந்து அத கீட்டல் பண்ணாதீங்க. ஊரு விட்டு ஊரு வந்து அத கீட்டல் பண்ணாதீங்க. பெரிய கட்டி போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. இது விட்டு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேர் இது உங்களை நம்பி. விட்டு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேர் இது உங்களை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து அத கீட்டல் பண்ணாதீங்க.
ஆனார பொறுத்தா எல்லாரும் பொண்ணு அன்பாக என்ன வேணும் ரப்ப ரப்பப்பா வேணு தெரிஞ்ச ஆனந்தம் உள்ள வேற என்ன சொல்ல வேணும் ரப்ப ரப்பப்பா ஆச்சரிய ரசிகனா கொஞ்சம் கொடி வாசனை பட வேணும் ரப்ப ரப்பப்பா ஆலிவாயினி கருதா நம்ம கொஞ்சம் ஆசையில் தொட வேணும் ரப்ப ரப்பப்பா கண்ணிய தேங்க கற்பனை வரும் ஆமா 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 கண்டது ஆயிரம் காவியம் வரும் ஆமா 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 கண்ணிய தேங்க கற்பனை வரும் கண்டது ஆயிரம் காவியம் வரும் காதல் இல்லாத பூமி இங்கே ஊரை விட்டு ஊரை வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க வெறு கட்டி போனதன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க விட்டிடு தம்பி இது என்ன நம்பி இத்தனகரோ இது பொங்கல தம்பி விட்டிடு தம்பி இது என்ன நம்பி இத்தனகரோ இது பொங்கல தம்பி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க அண்ணே ரசிகர் மண்டமா ஆமா சரி அண்ணே ஒருத்தனுக்கு வந்து ஒரு செய்தி சொல்லி விட்டோம்னா இப்ப கடைக்கு போயிட்டு வாடான்னு சொன்னா கடைக்கு போவேன் சரி போற வழியில மறந்துடுவேன் சரி திருப்பி வருவேன் என்ன சொல்றோம்னே தெரியாம ஆஹா. அது மாதிரி ஒருத்தன் பேரு அமாவாசை அமாவாசை ஆமா சரி. ஒருத்தன் பேரு அமாவாசை ஆஹா. அப்ப அமாவாசை வந்து ஆ. அப்பா நீ சொல்லிருக்கா டேய் இன்னைக்கு உங்க அப்பா இறந்த நாளுக்கு ஆடி அமாவாசை பிடிக்கணும்டா மறந்துடாத அமாவாசை அப்படின்னா அமாவாசைக்கே அமாவாசை சொல்லியிருக்காங்க சரி பார்த்தேன் ஆ. நம்ம மறந்துடுவோமே ஆ. அமாவாசை பிடிக்கணும் அமாவாசை பிடிக்கணும் அமாவாசை பிடிக்கணும் சரி. அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிட்டே இருந்திருக்கிறேன் சரி அங்க காட்டுக்குள்ள ஒருத்தன் கொலை பண்ணிட்டு தப்பிச்சு கிடந்திருக்கிறேன் ஆஹா. அங்க இருந்து அமாவாசை அப்படின்னு அமாவாசை பிடிக்கும்னா அங்க இருந்து வர்றேன் சரி. ஏன்டா என் பேரு அமாவாசை ஆ. என்ன பிடிக்க வரியா ஆ. தமிழ்நாட்டு போலீஸே என்ன பிடிக்க முடியாம காட்டுல கிடக்குறேன் சரி. நீ பிடிக்க போறியா அமாவாசை பிடிக்கணுங்கிற ஆ. அப்படின்னு ஒரு அறை விட்டு சரி இனிமே பிடிக்கப்படாது ஆ. அப்படின்னு சொல்லி போடா அப்படின்னு சொல்லி ஒரு அறை விட்டு இனிமே பிடிக்கப்படாதுன்னு சொல்ல ஆஹா. அவன் சொல்லிட்டு போறான் இனிமே பிடிக்கப்படாது 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 சொல்லிக்கிட்டே போறேன் சரி பிடிக்கப்படாது சொல்லிட்டு போனான்னு ஆ. அப்பதான் அங்க ஒரு தூண்டி போட்டு இருக்கிறேன் சரி காலையில இருந்து கொலை பண்ணி அப்பதான் தூண்டி போட்டு இருக்கிறேன் ஆஹா. மத்தியானம் அப்பதான் மீன் கடிச்சிருக்கு ஆஹா. பிடிக்கப்படாது பிடிக்கப்படாதுன்னு சரி அவன் பார்த்தா அங்க தூண்டி போட்டு கூப்பிட்டு ஆ. ஏன்டா காலையில இருந்து பட்டினியா கிடக்குறேன் சரி. நீ வந்து என்னடா பிடிக்கப்படாது பிடிக்கப்படாதுங்கிற சரி. உங்க அப்பன் கொடுக்கமாடா ஆ. அப்படின்னு இழுத்து அவன் ஒரு அறைய விட்டு ஆஹா. இனிமே நிறைய பிடிக்கணும் சரி. நல்லா பிடிக்கணும் நிறைய பிடிக்கணும் சொல்லிட்டு போடா சரி. அப்படின்னு சொல்ல ஆஹா. அவன் சொல்லிட்டே போறேன் நிறைய பிடிக்கணும். நல்லா பிடிக்கணும் நல்லா பிடிக்கணும். நிறைய பிடிக்கணும் சரி. போற வழியில ஒரு ஊரை தாண்டி போகணும் சரி. அங்க புள்ள தீ பிடிச்சிட்டு இருக்கு ஆஹா. ஊரே தீ பிடிச்சிட்டு கூரை விட புள்ள சரி சொல்லிட்டு போறேன் ஆ. நல்லா பிடிக்கணும் ஆஹா. நிறைய பிடிக்கணும் சரி. நல்லா ஏன்னா இங்க அறை விட்டது அது சொல்லிக்கிட்டே போகணும்ல சரி நல்லா பிடிக்கணும் ஆஹா. நிறைய பிடிக்கணும் சரி. சொல்லிக்கிட்டே போறானே சரி சொல்லிட்டு போனோட அந்த ஊருக்கார பார்த்தாரு ஆ. இழுத்து ஒரு அறை விட்டியேண்டா சரி நல்லா பிடிக்கணும் நிறைய பிடிக்கணுங்கிறியானே ஆஹா. அதான் வீடு வயிற்றுச்சல் எரியுது நீ ஏடா நல்லா பிடிக்கணும்னு சொல்ற சரி இனிமே தெரிஞ்சாலும் தெரியாம போகணும் ஆஹா. அப்படி சொல்லிக்கிட்டே போடா அப்படின்னு சொல்ல சரி. தெரிஞ்சாலும் தெரியாம போகணும் தெரிஞ்சாலும் தெரியாம போகணும் தெரிஞ்சாலும் தெரியாம சொல்லிக்கிட்டே போறேன் சரி அங்க இருந்து பாருங்க அப்பதான் மதுரையில இருந்து கண்ணாபுரம் பண்ணி ஒருத்தன் வந்திருக்கான் கம்பெனிக்கிட்டு சரி இவன் தெரிஞ்சே தெரியாம போகணும்னு சொல்லிக்கிட்டே வர ஆஹா. கண்ணு தெரியறதுக்கு தான் ஆபரேஷன் பண்ணிட்டு வரான் சரி இவன் தெரிஞ்சே தெரியாம போகணும்னு சொல்லிக்கிட்டு போனாக்கா அவன் இன்னொரு கண்ணு கொட்டையா போக சொல்லி தானே சொல்றேன் ஆமா ஆமா அவன் பார்த்தா இழுத்து ஒரு அறை விட்டான் ஏன்டா கண்ணா ஆபரேஷன் பண்ணி செலவு பண்ணி நடந்து வந்துட்டு இருக்கிறேன் ஆஹா. நீ என்னடா சொல்ற ஆஹா. இந்த மாதிரி தெரிஞ்சு தெரியாம போகணுங்கிற சரி நல்லா தெரியுது ஆஹா. நிறைய தெரியுது சரி சூப்பரா இருக்கு ஆஹா. சூப்பரா தெரியுது சூப்பரா தெரியுது அப்படின்னு சொல்றா ஆ. அப்படின்னு அவன் ஒரு அறைய விட்டு சொல்ல சரி இங்க இருந்து போற அன்னைக்கு பாருங்க நம்ம காவேரியில தண்ணி வந்துருச்சு ஆஹா. ஆத்துல ஆஹா. இவன் இந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு அவன் போகணும் சரி அதே மாதிரி இந்த ஊரால எல்லாம் அடுத்த ஊர் பக்கம் வேலைகளுக்கு போயிட்டு வரணும் விவசாய நேரம்ல ஆமா, ஆமா. வேலைகளுக்கு போயிட்டு வரணும் சரி. ஆத்துல தண்ணி வந்தாக்க சுத்தி வர முடியாது பஸ் வசதி இல்ல ஆஹா. சரி பாத்தாங்க சரி. சரி ஆழம் கம்மியா தான் இருக்கு எப்படி நம்ம தண்ணி கொஞ்சம் கூடுதல் வரங்காட்டி அந்த கரைக்கு போயிடலாம் சரி. அப்படின்னு சொல்லி ஆ. அவங்க ஆத்துக்குள்ள அங்க இருந்து கும்பலால இறங்க சரி. இவன் நல்லா தெரியுது சூப்பரா தெரியுது சொல்ல ஆஹா. அவங்க கட்டி இருக்கிற புடவை எல்லாம் நினையப்படாது கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கிட்டு போறோம்னு போக சரி இவன் நல்லா தெரியுது ஆஹா. சூப்பரா தெரியுதுன்னு சொல்ல சரி. அவனை தண்ணிக்கிலே அமைக்க அவனை கொன்னே விட்டாங்க அப்பா. ஆமா ஆமா அதனால போய் பொம்பளை பிள்ளை வர வைக்கணும் கண்டிப்பா. அதனால முன்னால ஆஹா. அம்மன் கோயில் கிழக்காலே அந்த வயல் வேர்க்காலே அம்மன் கோயில் கிழக்காலே அந்த வயல் வேர்க்காலே நம்ம ஒரு நடுவாலே நிக்குதடி அடியே நடுத்தடல மலை கண்டு சொங்குதடி அடியே நடுத்தடல மலை கண்டு சொங்குதடி அம்மன் கோயில் கிழக்காலே அன்னமகனே காலே
அங்கால அம்மனுக்கு அருகில பொங்க வைப்பா அங்கால அம்மனுக்கு அருகில பொங்க வைப்பா 1000 பாட்டுக்கது அடையெடுத்து கொடுப்பாளு 1000 பாட்டுக்கது அடையெடுத்து கொடுப்பாளு சிங்கார அம்மனுக்கு சித்திரைய வடம் பிடித்தார் சிங்கார அம்மனுக்கு சித்திரைய வடம் பிடித்தார் சங்கீத பாட சொல்லி சாரீர கொடுப்பாளு அம்மன் கோயில் கேட்டாலே அந்த பயனே தாளே நம்ம ஒரு நடுவாலே அடி அடியே நடுத்தரகம் மலக்கண்டு சொக்குதடி அடியே நடுத்தரகம் மலக்கண்டு சொக்குதடி அடியே நடுத்தரகம் மலக்கண்டு சொக்குதடி சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு மொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு மொத்தாக தாயாரு படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தாயாரு படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமீன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமீன வளர்ந்த தம்பி தள்ளாத வயதிலே நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு மொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வீதமெனும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வீதமெனும் தம்பி உள்ளம் அண்ணன் என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அண்ணன் என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் என்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக முத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக
நம்பிராஜன் அவர்கள் இந்த பாடலை பாராட்டி 20 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருந்தார். அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அம்மனருள் டிரைவர் அருமை நம்பிராஜன் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். வந்துரு தானா வந்துரு. மாமா நல்லா இருக்கீங்களா மாமா? சூப்பரா இருக்கமா. அப்பா நீங்க நல்லா இருந்தா மாமா நாங்க நல்லா இருக்க முடியும். சரி. அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா? யாரு ஒரு அப்பாவா? ஆமா அப்பா தான் வேணும். சரி சரி சரி. அமிர்தா அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா? இவர் அண்ணனா? ஆமா. சரி சரி ஆமா, சரி. இப்படி. நான் மட்டும் தான் இப்ப மாமா. நீங்க மட்டும் தான் எப்பவுமே எனக்கு மாமா. டேய் என்ன மாமா தா? தாய் மாமா மாமா. அப்படி சொல்லு தம்பி பின்னாடி நிக்கிறான் பாத்தியா டோக்கன் போடுறதுக்காண்டி. ஏ மாமா இப்படி போய் பச்சை வெறும் மாமன் சொல்லிராத. தாய் மாமன். அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா? அவரு உங்க அப்பா தானா? ஆமா. உங்க மகளா? ஆமா. ஏன் சந்தேகமா இருக்கா? சரி உட்கார்ந்து பேசாம நின்னுக்கிட்டு பேசுதா? நின்னுக்கிட்டு தான் இருக்கா? மாமா என்ன கலாய்க்கிறாராமா. உங்க தன்னானே சானனே. வெச்சக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா? மறந்து போயிட்டாப்ல சொன்னதுல. நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாம் அருமை அருமையா எல்லாம் நம்ம ஆளுதான். எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. ரெஸ்பான்ஸா